எல்லாமே எடுத்துருக்காங்க. திடீர்னு நம்ம ஏன் ஏன் யூட்ரஸ் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி மயக்கமாயிட்டாங்க கோமா செஞ்சு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ஒரே என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் அவங்களுக்கு புரியல. அண்ட் தென் சரி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தலையில் வந்து அவங்களுக்கு ஒரு 8 சென்டிமீட்டரோட கட்டி பெருசாக இருக்குது. அது என்ன ஏன் இப்போ ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக அந்த யூட்ரஸ் சர்ஜரி அனஸ்தீசியா கொடுக்குறது வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஃப்ளூயிட் அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் யூட்ரஸ் சர்ஜரி. மெஜாரிட்டி ஆஃப் த சர்ஜரி காலில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் யூட்ரஸ் எல்லாமே வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா அது காமன் ப்ரொசீஜர். அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து ஒரு நீடில் போட்டு அந்த ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டா அந்த சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஸ்பைனல் டியூப்ல. அது வழியாக ஒரு யூஸ்வலாக ஒரு 3 days 4 days கொஞ்சம் அந்த வாட்டர் பிரெயினோட வாட்டரும் ஸ்பைன் வாட்டர் ஒன்று தான் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வாட்டர் லீக் ஆகிடுச்சு. அது எல்லாருக்கும் ஆகும். யூஸ்வலாக ஒன்றும் ஆகாது. இவங்களுக்கு அவ்வளோ பெரிய டியூமர் இருக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா அந்த வாட்டர் லீக் ஆகும்போது அந்த ஹோல் ஹீமோடைனமிக்ஸ் மாறிடுச்சு. அந்த டியூமர் பிரச்சனை ஜாஸ்தியாகி அக்யூட்டாக பிரெயினில் வந்து பிரச்சனை ஜாஸ்தியாகி இது பேர் தான் கோனிங் அப்படின்னு சொல்லுவோம். செரிப்ரல் ஹெர்னியேஷன். அந்த கோனிங் ஆனதுனால அப்படியே கொஞ்சமாக கோமாக்கு ஸ்லிப் ஆகிட்டாங்க. உடனே இவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இருக்கும்போது எங்களுக்கு வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா பேஷண்ட் இதை டிலே பண்ணக்கூடாது. உடனே வந்து இந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம எடுத்துனோடனே அவங்க உடனே ஆம்புலன்ஸ் ஏர்லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏர் ஆம்புலன்ஸில் அவங்க ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஸ்பெஷல் கொமட்டோ ஸ்டேஜ் நாங்கள் அந்த பிரெயின் பிரச்சனை குறைக்கிறது மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அண்ட் அண்டர் பிளான் பண்ண சர்ஜரி இமீடியட். ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணாட்டா அந்த இவ்வளோ பெரிய டியூமர் எடுத்தாங்கன்னா ஷுட் பிகம் ஆல்ரைட். ஸோ இட் வாஸ் நார்மல் சர்ஜரி, மேஜர் டியூமர் சர்ஜரி, ஸ்கல் பேஸ். சாதாரண பிரெயின் கட்டி விட அந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். நியூரோ சர்ஜரிலேயே அந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரி தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏன்னா மூளைக்கு அடியில் எல்லா ரத்த குழாயும் எல்லா நரம்பும் அந்த மூளைக்கு போகிறதுக்கு அந்த ஸ்கல் பேஸ் வழியாக தான் போகும். ஸோ இந்த கட்டி ஸ்கல் பேஸ் இருக்கிறதுனால அதை சுற்றி இருக்கிற ரத்த குழாய் நரம்பு எல்லாமே அந்த கட்டியிலே புள்ளியும் கட்டியை சுற்றி இருக்கு. யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு சர்ஜரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அண்ட் இந்த சுச்சுவேஷன் ஃபர்தர் காம்ப்ளெக்ஸ் என்ன இந்த மாதிரி ஹோல் பிரெயின் சிவியர் எடிமா இருக்கும்போது surgery becomes 3 to 4 times much more difficult and complex. But still, recent technology, MRI, particle and tracks எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹையர் மைக்ரோஸ்கோப் வச்சு நேவிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கட்டியை அந்த முக்கியமான ரத்த குழாய்கள் முக்கியமான நரம்புகள் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி அந்த கட்டியை ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி பண்ணியாரு. ஆல்மோஸ்ட் 6 hours முடிச்சுட்டு she had a very good recovery. 2 days ஐசியூ அப்சர்வ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டு we discharged her with medications. She is fine and ரிகர் செக்அப் பண்ணாங்க. 3 நல்லா இருக்கு. ஸோ சூச்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இந்த வாரம் கடைசியில் அந்த மாதிரி அவங்க போகலாம் திரும்ப அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிப்போர்ட்டும் வந்துச்சு. இது நல்ல கட்டி தான். ஸோ ஏன் இந்த வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலி இந்த மாதிரி கட்டி வந்து ஹெட்ஏக் சொல்லுவாங்க, இல்லை ஃபிட்ஸ் வரும். அதை வச்சு தான் இந்த கண்டுபிடிப்போம். இல்லைன்னா கண் பார்வை வரும். இந்த 3மே தான் மேக்ஸிமம் ப்ரெசென்டிங் ஃபியூச்சர்ஸ். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சடனாக ஒரு லம்பார் ஃபங்க்ஷன் ஸ்பைனல் ஃப்ளூயிட்னால இந்த ஹோல் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் அதுவும் ஸ்கல் பேஸ் சர்ஜரி இந்த சுச்சுவேஷன் பண்ணுறது மச் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ பட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் சர்ஜரி வெண்ட் ஆன் வெல். நல்லபடியாக ரிமூவ் பண்ணிட்டோம். கட்டியும் நல்ல கட்டி. ஸோ ஷி ஹேஸ் இட் இஸ் அ நியூ லைஃப் ஃபார் ஹர். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து we wanted to share with you. So thank you very much. Thank you, sir. Now the floor is open for discussion. சார், இது நல்ல கட்டி சொல்றீங்க சார். எந்த விதத்தில் நல்ல கட்டின்றது வந்து இது வந்து நம்ம மெரிஞ்சியோமா இந்த கட்டி முறையில் இருந்து வருது. இதில் கிரேட் 1, 2, 3 அப்படின்னு. கிரேட் 1ங்கிறது நல்ல வினைக்குமா, அதாவது கட்டி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஃபர்தர் தெரப்பி தேவைப்படாது. நம்ம ரேடியேஷன் கீமோதெரப்பி அது வந்து தேவைப்படாது. கிரேட் 2 அப்படின்னு வந்து அவங்களுக்கு கட்டி நல்லா ஃபுல்லாக எடுத்தாலும் கூட ரேடியேஷன் தேவைப்படும். கிரேட் 3னா ரேடியேஷனோட சேர்த்து கீமோதெரப்பி தேவைப்படும்.
ப்ரொசீஜர் என்ன எப்படி ஃபாலோ பண்ணணும்னா 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அப்புறம் வருஷத்துக்கு கொடுக்கணும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ரெண்டா தென் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபாலோ பண்ணி அவருக்கு வரும்போது நார்மல் ஸ்டேஜில் இருந்தாங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க ட்ரௌசி ஆல்டர்ட் சென்சரின்னு சொல்லுவாங்க சென்சரியம் ஆல்டர்ட் எதனால அது கட்டி வருது காரணம் கிடையாது யார் பண்ணாங்க ரொம்ப காமன் இது வந்து மெனிஞ்சியோமாங்கிறது ஒரு காமனான பிரெயின் டியூமர்ஸ்க்கு செகண்ட் காமனஸ்ட் வந்து மெனிஞ்சியோமா அதில் கான்வெக்சிட்டி அதாவது சர்ஃபேஸில் இருக்கிறது காமன் ஸ்கல் பேஸ் அதாவது மூளைக்கு அடியில் இருக்கிறது மோர் காம்ப்ளெக்ஸ் அதுவும் இந்த கிரிட்டிக்கல் லொகேஷன் ஸ்பீனாய்ட் விங்னு சொல்லுவோம் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது அந்த ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் லொகேஷன்ஸ் அது ஏன்னா அது சுற்றி தான் பிரெயினுக்கு போகிற ரத்த குழாய் பிரெயினுக்கு போகிற நரம்பு எல்லாமே அது வழியாக தான் போகும் ஸோ நம்ம அந்த கட்டியை ரொம்ப வேஸ்குலராக ஹை வேஸ்குலர் ப்ளீடிங் நிறைய இருக்கும் அந்த நரம்புகள் அந்த ரத்த குழாயெல்லாம் ரொம்ப மைன்யூட் வெசல்ஸ் அதுலேருந்து அந்த கட்டியை பிரித்து எடுக்கிறது வெரி காம்ப்ளெக்ஸ் சிம்டம்ஸ் எப்படி ஆப்ரேஷன் அப்புறம் தான் அந்த கட்டி இந்த மாதிரி இருந்து கண்டுபிடிச்சி இல்லை ஸ்கேனில் அவங்க ட்ரௌசி ஆகிட்டதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சா ஸ்கேன் சிடி ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி கட்டி எனி சிம்டம்ஸ் அது மாதிரி ஓன் ஆகிட்டு மாதிரி இது ரொம்ப ரேர் ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ்வலாகவே இந்த கட்டி இருக்கும்போது வேறு ஏதாவது சிம்டம்ஸ் கொடுத்து ஒரு தலைவலியோ இல்லை ஒரு மயக்கம் ஒரு ஃபிட்ஸ் மோஸ்ட் காமன்லி இந்த அப்போ தான் ஸ்கேன் பண்ணி இந்த கட்டி கண்டுபிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் பிகாஸ் ஆஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ கோமா ஸ்டேஜ் போனவங்களை ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் மூலமாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க அது எப்படி பாசிபிள் டைம் தான் இருக்குது சப்போஸ் கோமாவில் நிறைய காரணங்கள் இருக்கும் எதனால அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க சம்டைம்ஸ் ஹை ப்ரெஷர் இந்த பிரெயினால தான் போகணும்னா டைம் இன்டர்வென்ஷன் கேன் கெட் ஒரு மேஜர் ஹெட்டில் அடிப்பட்டவங்க அப்படின்னா கோமா போவாங்க பெரிய டியூமர் அந்த டியூமர் எடுத்துட்டு அந்த கட்டியை எடுத்துட்டு அந்த ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா தே கேன் கம் பேக் டு நார்மல்ஸ் ஸோ டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த யூஸ் பண்ணிட்டவங்க டைம் அப்படின்னா அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் ட்ராமா அதே மாதிரி தான் அந்த கட்டிக்குமே அந்த சப்போஸ் அவங்க ஃபோன் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவோம் ஃபோன்னா ஹெர்னியேஷன் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து மூளைக்கு போகிற ரத்தம் ஸ்டாப் ஆகிடும் அப்போ வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும் அந்த ஸ்ட்ரோக் வந்து முக்கியமான நரம்புகள் ஆப்ஷன்ஸ்னா அன்கான்ஷியஸ்னா வெளியில் பண்ணுறாங்க அது ஒரு மயக்க ஊசி போட்டதுனால தான் அவங்க அந்த மாதிரி ஆப்ஷன் ஊசி போட்டது கிடையாது இல்லை இடுப்பில் போட்டு தான் சொல்லுங்கள் மயக்க ஊசிங்கிறது அது வந்து மருந்து போகிறதுக்காக இல்லை அது வந்து ஜென்ரலாக பிரெயின் கொண்டு வரேன் ஏன்னா அந்த ஸ்பைனில் போட்ட ஊசி இடுப்புக்கு கீழே மருந்து போகும் அவங்க அந்த குடல் ஆப்ரேஷனோ இல்லை அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷனோ ஹெர்னியாவோ எதுனாலும் ஸ்பைனில் பண்ணுவாங்க என்னன்னா அந்த ஹோல் இருக்கு இல்லையா ஸ்பைனல் டியூப்னு சொல்லுவோம் அந்த டியூப்ல தான் அந்த இன்ஜெக்ஷன் போகுது அந்த சின்ன ஹோல் அது க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 days ஆகும் ஜென்ரலாகவே நம்ம அந்த ஸ்பைனல் ஹெட்டேக்னு சொல்லுவோம் அதனால தான் அந்த ஸ்பைனல் கொடுத்தவங்களுக்கு ஒரு 3 days 4 days ஜாஸ்தி நடக்கக்கூடாது ஃப்ளாட்டாக படுத்துக்கணும்னு சொல்கிறது காரணம் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் லீக் ஆகும் யூஸ்வலாக நம்ம இன்ஜெக்ஷன் போடுற அந்த சின்ன ஹோல் ஸ்கின்ல அது ஒரு 3 நாளைக்கு தடுப்பு தெரியும் ஸ்டாப் ஆகிடும் அதே மாதிரி தான் அந்த ஹோல் அது வழியாக பிரெயின் வாட்டர் கொஞ்சம் லீக் ஆகும் அந்த ஸ்பைனல் டேப் ஹெட்டேக் சொல்லுவோம் 3 days அது க்ளோஸ் பண்ணிடும் ஆனால் அவங்களுக்கு அந்த லீக் ஆகிறதுனால பிரெயினில் ஆல்ரெடி ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ப்ரெஷர் பிரெயினுக்கு ஸ்பைனுக்கு வரும்போது மூவ் ஆகிடும் அதனால தான் இந்த கான்ட்ரா இண்டிகேஷன் ஒருவேளை அவங்க அந்த ஸ்கேன் முன்னாடியே பார்த்துட்டு பண்ணினாங்கன்னா ஸ்பைனல் கொடுக்கக்கூடாது ஜென்ரல் அனஸ்தீசியா தான் ஆப்ரேஷன் இந்த மாதிரி கட்டி இருக்கும்போது ஸ்பைனல் கொடுத்தா இந்த மாதிரி கோமாக்கு போய் சான்ஸ் ஆனால் அவங்களுக்கு அந்த வேறு சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அதனால அவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இந்த லைஃப் வந்து அவங்க மெடிசன் சாப்பிட்டு இருக்கணுமா சார் லைஃப் லாங்க வேண்டி ஒரு 3 months கொடுப்போம் அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் எதுவும் வரலன்னா ஸ்டாப் பண்ணுவோம் இப்போ நார்மலாக பிரெயின் சர்ஜரி பண்ணாலே லைஃப் லாங் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாருக்கும் சொல்ல சில கட்டிக்கலாம் அதாவது ஃபிட்ஸ் மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்துருக்கும் தழும்பு இருந்ததுன்னா அதனால ஃபிட்ஸ் வரக்கூடாதுங்காக டேப்லெட் கொடுக்கும் தழும்பு எதுவும் இல்லைன்னா நம்ம மெடிசன்ஸ் ஒரு 3 months கழிச்சோ 6 months கழிச்சோ ஸ்டாப் பண்ணுவோம் பர்டிகுலராக இந்த சர்ஜரியில் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருந்து சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது இந்த லொகேஷன் ஸ்வீடார்டிங்கில் வந்து யூஸ்வலாக அந்த கட்டி ஃபுல்லாக எடுக்க முடியாது ஏன்னா அந்த ரத்த குழாய் மூளைக்கு போகிற ரத்த குழாயும் கட்டிக்குள்ள தான் ஸோ நம்ம கட்டி எடுக்கும்போது அந்த மூளை அந்த ரத்த குழாய் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உட்ராப்பா ஸ்ட்ரோக் போஸ்ட் ஆகும் அந்த மாதிரி அதனால அந்த ரத்த குழாயை சுற்றி கட்டியை விட்டுட்டு நிறைய இடத்துல அந்த மாதிரி விட வேண்டியது நிறைய ரத்த குழாய் வந்து அந்த கட்டிக்குள்ள தான் போகும் ஸோ அதுதான் மேஜர் சேலஞ்ச் ஸோ அதனால பொதுவாக ஈவன் இப்போ எமர்ஜென்சியாக பண்ணியிருக்கோம் எலக்டிவாகவே பண்ணால் கூட இந்த மாதிரி பொறுமையாக பண்ணி ஃபர்தராக பிளான் பண்ணுவோம் இந்த மாதிரி கட்டி விடலாம் எம்பரைசேஷன் சம்டைம்ஸ் ரொம்ப வேஸ்ட்லாக தான் இருக்கும் பட் எதுக்குமே வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும் பட் உங்களுக்கு நல்லபடியாக அந்த கட்டி ஃபுல்லாக எடுக்கணும் அந்த ரத்த குழாயில் பிடிச்சி 6 hours பட் அது நல்லபடியாக
பட்லேயே அந்த சர்ஜரி வந்து 6 ஹவர்ஸ் முடியும். Same thing. Same book. Just 3 minutes short of it. Wait. Ready? Sir. வணக்கம். நான் வந்து டாக்டர் ரூபேஷ் குமார், நியூரோ சர்ஜன். என் கொலீக்ஸ் டாக்டர் அருள்வேலன், நியூரோ அனஸ்தீசியா, சரண்யன், நியூரோ சர்ஜன், ஹரீஷ், நியூரோ சர்ஜன், ஸ்ரீகாந்த், தலைமை இயக்குனர், மருத்துவர் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஷண்ட்டோடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பகிர்ந்ததுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு. அதாவது ஒரு அந்தமான்லேருந்து ஒரு 51 வயசு ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம்னால யூட்ரஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சு நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் திடீர்னு மயக்கமாகி கோமா ஸ்டேஜுக்கு மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி யூட்ரஸில் ஆப்ரேஷன் பண்ணி கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க? ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கோம்னா தலையில் வந்து ஒரு பெரிய கட்டி, 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்து மூளைக்கு அடியில் ஸ்கல் பேஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்டி சைலண்டாக இருந்தது, அவங்களுக்கு வேறு சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு முன்னாடி கொடுக்கல. ஸ்பைனல் அனஸ்தீசியா ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த நீர் ஸ்பைனல் நீர் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு வெளியே இருக்கும். அந்த மாதிரி வெளியே இருக்கும்போது தலையில் கட்டி ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா திடீர்னு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிடுது. ஸோ அதனால உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டு. உடனே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஒரே தீர்வு வேறு வழி இல்லைன்னு சொல்லி உடனே அந்த அந்தமானில் வந்து நியூரோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால உடனே ஆம்புலன்ஸில் ஏர் ஆம்புலன்ஸில் ஷீட் பண்ணி இறங்கி கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே மயக்கத்தலையில் தான் இருந்தாங்க. அந்த சொல்லி பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அந்த எந்த கட்டி எந்த லொக்கேஷன் இருக்குது, அதை சுற்றி உள்ள நரம்புகள் என்னென்ன இருக்குது, எப்படி இதை பாதுகாப்பாக எடுக்கணும் ரொம்ப டைம் கொடுக்கல. ஏன்னா பேஷண்ட்டோட கண்டிஷன் அது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பிளான் பண்ண முடியும் பிளான் பண்ணி அடுத்த அந்த கட்டி மூளை வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணி ஐசியூ அட்மிட் பண்ணி அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தோடனே ஆப்ரேஷன் வந்து அந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரி. ஏன்னா மூளைக்கு அடியில் எல்லா ரத்த குழாயும் நரம்பும் அந்த மூளைக்கு அடியில் வழியாக தான் போகும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு சர்ஜரியே காம்ப்ளெக்ஸ் தான்.